ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்குள் எப்பொழுதும் என்றென்றும் நான் உன் உயிருக்கு உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் இல்லை என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் தோன்றக்கூடாது. உனக்காக எல்லா நேரங்களிலும் உனக்கு உதவிட, இன்பத்தை கொடுக்க, மன மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க நான் இருக்கின்றேன். எந்த ஒரு துன்பமும் உனக்கு நேராதபடி என் நேரமும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கவும் செய்கின்றேன். எதுவும் நடக்கவில்லையே என்று புலம்புவதையெல்லாம் விட்டுவிடு. பல விஷயங்கள் என் அருளால் உன் வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கின்றது. அனைத்தும் கைகூடி வரப்போகின்ற அற்புதமான பொன்னான காலகட்டம் இது. என் மீது இருக்கும் நம்பிக்கையையும் பக்தியையும் சிறிதும் குறைக்காமல் நீ இவ்வளவு நாள் காத்திருக்கின்றாய். உன் பக்தியால் நான் மெய்சிலிர்த்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இனி நான் கொடுத்து கொடுத்து மகிழ்வேன். நீ மகிழ்வதை பார்த்து இந்த முருகன் நானும் மகிழ இருக்கின்றேன். உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சுகங்களும் இன்பங்களும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அனைத்தையும் சரிசமமாக பார்க்கும் பட்சத்தில் பெரிதாக நமக்கு அது வழிகளை கொடுப்பது இல்லை. துன்பங்களை கண்டு துவண்டு போகும் பொழுதும் அச்சப்படும் பொழுதும் அது நம்மை பெரிதாக ஆள ஆரம்பித்து விடுகின்றது. பிரச்சனையை நாம் ஆள்வதற்கு பதில் பிரச்சனை நம்மை ஆளக்கூடிய அளவிற்கு பயம் மனதிற்குள் குடி புகுந்து விடுகின்றது. பிறருக்கு சிறிதாக படுகின்ற பிரச்சனை உனக்கு பெரிதாக இருக்கலாம். பிறருக்கு பெரிதாக இருக்கின்ற பிரச்சனை உனக்கு சிறிதாக தெரியலாம். எது எப்படி இருந்த பொழுதிலும் அத்தனையையும் தைரியமாக அதை கடந்து வருவதுதான் புத்திசாலித்தனம். நீ மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நீ போகும் பாதையில் இருந்த அத்தனை தடைகளையும் நான் விலக்கிவிட்டேன். மோசமான மனிதர்களின் ரூபத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு வழியில் தடங்கல்கள் ஏற்பட்டது என்றால் அத்தனை தடங்கல்களையும் தடைகளையும் போக்கித்தர நான் இருக்கின்றேன். எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி என் துணையோடு நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய கடமைகளிலிருந்து ஒரு பொழுதும் நீ தவறியது இல்லை. பிறகு எதற்காக இத்தனை வேதனைகள் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷம் உன்னை வந்து சேரும். பல மாறுதல்கள் நிச்சயம் வரும். நீ எதிர்பார்த்த மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வரும். நம்பிக்கையோடு அனுதினமும் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றுகின்றாய். சிலவற்றை இழந்திருக்கின்றாய். எதை இழந்தாயோ அதை விட அதிகமாக சிறப்பானவைகளெல்லாம் உன்னை வந்து சேரும்படி நான் சர்வ நிச்சயமாக செய்து தருவேன். எல்லா விஷயங்களிலும் இப்பொழுது உனக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையை நீ முன்னோக்கி கொண்டு செல்ல ஆரம்பித்திருக்கின்றாய். மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய காலகட்டம் வந்திருக்கின்றது. உன்னுடைய முருகன் என் நேரமும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது வெற்றியின் உச்சத்தை நீ தொட்டே தீருவாய். உன் வாழ்விற்கான பொற்காலம் இதுதான். நீ செய்த முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியை பெறக்கூடிய பொற்காலம் இதுதான். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய பொற்காலம் இதுதான். இந்த நேரத்தில் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பல மடங்கு அதிகரித்துக்கொள். பக்தியை பல மடங்கு பெருக்கிக்கொள். எல்லா இன்பங்களும் மிக பெரிய வெற்றிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் நிச்சயம் அருள் புரிவேன். உன் குறைகள் அனைத்தையும் நான் கேட்டிருக்கின்றேன். சோதனை காலத்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் அருகிலேயே நான் இருக்கும் பொழுது எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். அடைப்பட்ட கதவுகளை எல்லாம் என் கரங்களால் நான் திறந்து வைப்பேன். இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இனி நீ என்னுடைய சக்தியினால் நடக்கப் போகின்ற அற்புதங்களையும் பார்ப்பாய். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த முருகனின் துணை வந்து கொண்டிருப்பதால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். என்னையே தஞ்சம் என்று அடைந்தவர்களுக்கும் என்னை அதிகமாக நேசிப்பவர்களுக்கும் என்னுடைய பெயரை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கும் என் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர்களுக்கும் நான் என்றென்றும் உடனிருந்து காத்து கொண்டு இருப்பேன். முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். வரப்போகின்ற நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. எல்லா விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்ததான் நடந்து கொண்டிருக்கின்றது.
சந்திக்கின்ற சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சாதனைகளை செய்யத்தான் அரங்கேறி கொண்டும் இருக்கின்றது. மன வலிமையோடு அத்தனையையும் நீ எதிர்கொண்டு ஜெயிக்கப் போகின்றாய். உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை வழிநடத்தப் போகின்றேன். கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவித்து கழிப்பது மட்டும்தான். அதை தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அத்தனை கர்மங்களும் கழிந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அருளால் அத்தனையும் இக்கணமே முடியவும் செய்யும். எப்பொழுதும் நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய அத்தனை நல்ல காலமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் பயம் இருக்கக்கூடாது. முருகா என்று கூப்பிட்டால் போதும், நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னை படைத்த எனக்கு தெரியும். என் சக்தி என்ன என்று உனக்கு புரியும். எல்லா உயிரினங்களையும் நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை மட்டும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்விற்கான உண்மையான மகிழ்ச்சியை நீ காணும் வரை நானும் ஓய மாட்டேன். எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய எண்ணத்திற்கு உண்டு. உன் முருகனுக்கு உண்டு. எண்ணத்தை தூய்மையாக வை. முருகனை மனதில் வை. மகிழ்ச்சியோடு வாழ அதுதான் முதல் வழி. நல்வினைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் இப்பொழுது எல்லாம் சேர்ந்திருக்கின்றது. நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வாய். அதற்கு நான் எப்பொழுதும் துணை நின்று காப்பேன். உன் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் இனிதான் வர இருக்கின்றது. அத்தனை திருப்பமும் உன் வாழ்விற்கான இன்பத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உனக்கு தேவையானது என்னவோ அதை என்னிடம் மறைக்காமல் கேள். உனக்கு எது தேவையோ அதை வாரி வழங்க நான் இருக்கின்றேன். நீ காணும் சந்தோஷத்தை காண நானும் தயாராகி விட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு இன்பமயமான நாளாகத்தான் இருக்கும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை சுலபமாக காத்து விடுவேன். நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கின்றது. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. உன் கடமைகளை மட்டும் நீ செய். உனக்கான செயல்கள் அனைத்திலும் நானே இருந்து செயல்பட்டு வெற்றியை தருவேன். உனக்கு சந்தேகமோ பயமோ ஒரு பொழுதும் எழ வேண்டாம். உன் நலனை விரும்பக்கூடிய நான் மிகப்பெரிய நன்மையை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னுடைய சக்தியின் மூலமாக உன் வாழ்விற்கு பல அற்புதங்களை கொடுத்து அருளுவேன். நல்லது நடக்கும்.